மழை வெள்ளத்தால் சேதமடைந்து சீரமைக்கப்பட்ட திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான செய்திகளை தருவதற்காக நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமலைக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா கடந்த 17-18 ஆகிய 2 தினங்கள்ல அதீத கனமழை பெய்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருநெல்வேலி முதல் திருச்செந்தூர் இடையே உள்ள ரயில்வே பாதை கடுமையாக சேதமடைந்தது. குறிப்பாக செய்திங்கநல்லூர் அருகே சாதன்குளத்தில் முழுவதுமாக ரயில்வே பாதை அரிக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்போது திருச்செந்தூரில் வந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருவைகுண்டத்திலேயே நிறுத்தப்பட்டது. அதில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கிய நிலையில் பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டனர். இதே போன்று திருவைகுண்டம், செம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி, ஆர்மோனேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த ரயில்வே பாதை சேதமடைந்ததை தொடர்ந்து முழுவதுமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ரயில்வே பாதைகளை சீர் செய்யும் பணி தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி இந்த சீர் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது 17 நாட்களுக்கு வரை இந்த பணி நடந்து இன்று திருநெல்வேலி முதல் திருச்செந்தூர் வரை ரயில்வே சோதனை ஓட்டம் தொடங்கியது. காலை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து தென்னக ரயில்வேனுடைய பொறியாளர் குழுவின் தலைவர் பென்னிக் அவர் தலைமையில ஒரு குழுவினர் இந்த சோதனை ஓட்டம் ரயில் என்ஜின் மட்டும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்ட அந்த ரயில் என்ஜின் சுமார் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. அதுபோல் செல்லும் வழியில் சாதன்குளம் உள்ளிட்ட அந்த ரயில்வே பாதைகள் சேதமடைந்த பகுதியில் மட்டும் ரயில் மெதுவாக இயக்கப்பட்டு அதனுடைய அந்த தடங்களும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் இதே போன்று திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி வரையும் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. இந்த சோதனை ஓட்டம் முடிந்த பின்பு இந்த பொறியாளர் குழுவினர் அறிக்கை அளிக்கின்றனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இன்று மாலையே செந்தூர் எக்ஸ்பிரஸை திருச்செந்தூருக்கு இயக்க வாய்ப்பு இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.